எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நம்ம மார்க்கெட்ல 400 பாயிண்ட் கிட்ட நிப்டி 50 வந்து கரெக்டா இருந்தது. சோ நேத்து எஃப்ஐஐ டிஐ டேட்டா எடுத்து போய் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் 6400 கோடி கிட்ட ஷேர்ஸை வந்து செல் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல டிஐஸ் வந்து 9000 கோடி கிட்ட ஷேர்ஸை பை பண்ணி மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2025ல எஃப்ஐஐஸ் இந்தியன் மார்க்கெட்ல செல்லிங்லே தான் இருந்தாங்க. இப்போ 2026ல இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. மார்க்கெட்ல ஒரு சரிவு தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த எஃப்ஐஸோட செல்லிங் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கிறது தான். அதே மாதிரி டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்ப வரைக்கும் 1,40,000 கோடிக்கு இந்த வருஷம் ஷேர்ஸை மார்க்கெட்ல வந்து பை பண்ணிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு பிரைஸ் அப்படிங்கிறது 5000 இருந்து $5100 பெர் அவுன்ஸ் அப்படிங்கிற லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இந்த வார் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோல்டு பிரைஸ் அப்படிங்கிறது $5400 பெர் அவுன்ஸ் அப்படிங்கிற லெவல்ல இருந்தது. சோ அங்க இருந்து வார் வந்து இன்டென்சிஃபை ஆக ஆக 5100 வரைக்கும் வந்து கீழே விழுந்திருக்கு. ஜெனரலாவே ஒரு பர்செப்ஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வார் சிச்சுவேஷன்ஸ்ல கோல்டு வந்து ஒரு சேஃப் அசெட். சோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டு பிரைஸ் வந்து ரேலி ஆகும் அப்படிங்கிறது தான். பட் ஆனா இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இந்த வார் டைம்ல வந்து கோல்டு வந்து ரேலி ஆகல, மாறா வந்து கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கான்ஃபிளிக்ட் வந்து வந்தப்ப கோல்டு வந்து ரேலி கொடுத்திருந்தது. ஆனா அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வாருக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான வாருக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ அதனாலதான் கோல்டு சில்வர் இது ரெண்டோட பிரைஸ்மே வந்து இந்த வார் சிச்சுவேஷன் வருஷனாக டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இந்த வார்னால ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. சோ அதனால அமெரிக்கால இன்ஃபிளேஷன் ஃபிகர்ஸ் வந்து அதிகமா வரும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ இன்ஃபிளேஷன் அதிகமா வந்துச்சு அப்படின்னா ஃபெட் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபெட் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா டாலருக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ டாலருக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். சோ எல்லாருமே இப்போ அமெரிக்கன் ட்ரெஷரிஸ்லயும் டாலர்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து ஆர்வமா இருக்காங்க. சோ இதனாலதான் கோல்ட்ல வந்து அவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படின்னா அதை செல் பண்ணிட்டு அமெரிக்கன் ட்ரெஷரிஸ்க்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மூவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உலகம் ஃபுல்லாவே இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஈக்விட்டி மார்க்கெட் எல்லாமே கரெக்ஷன்ல இருக்கு. சோ ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அங்க வந்து வேல்யூ பை வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்ட்ல அவங்களோட ப்ராஃபிட்டபிள் பொசிஷனை வந்து செல் பண்ணிட்டு மார்க்கெட்லயே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இதனாலதான் கோல்டு பிரைஸ் அப்படிங்கிறது இந்த வார் சிச்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆக ஃபால் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியால எல்பிஜி சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருப்பதா நேத்து செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சோ கவர்மெண்ட் வந்து இந்த எல்பிஜி சிலிண்டர்ல பிளாக் மார்க்கெட் ஆக்டிவிட்டிஸை வந்து தடுக்கிறதுக்காக எல்பிஜி புக்கிங் கேப்பை வந்து 21 நாள்ல இருந்து 25 நாளா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு போன வாரம் தான் வந்து இந்த எல்பிஜி பிரைஸையும் வந்து கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. டொமஸ்டிக் எல்பிஜி வந்து 60 ரூபாய் வந்து சிலிண்டருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெஃபைனரிஸ் எல்லாமே பெட்ரோகெமிக்கல் மேனுஃபேக்சரிங்கை குறைச்சிட்டு டொமஸ்டிக் எல்பிஜி அவுட்புட்டை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்பெஷல் பவர்ஸை வந்து இன்வோக் பண்ணி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே இந்த எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கமர்ஷியல் சிலிண்டரை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நார்மலா கடைகள்ல இந்த மாதிரியான கமர்ஷியல் சிலிண்டர்ஸை யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஷார்டேஜ் வந்து உருவாகி இருக்கு. பெங்களூர்ல அவங்களோட அந்த ஹோட்டல் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்பிஜி சப்ளை வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. சோ அது வந்து ஷார்ட் அவுட் ஆகல அப்படின்னா மார்ச் 10ஆம் தேதியில இருந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டிலுமே ஒரு 2-3 நாளைக்கு தான் இந்த கமர்ஷியல் சிலிண்டரோட ஸ்டாக் வந்து இருக்கு. ஸோ அங்கேயுமே சப்ளை வந்து வரல அப்படின்னா ஒரு டிஸ்டர்ப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த எல்பிஜில ஷார்டேஜ் மாதிரியே பெட்ரோல் டீசல் விலை வந்து உயருமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஆயில் பிரைஸ் வந்து $130 மேல போச்சு அப்படின்னா தான் பெட்ரோல் டீசல் பிரைஸ்ல வந்து ஒரு ஹைக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பெட்ரோல் டீசல் பிரைஸ்ல வந்து எந்த ஹைக்கும் வந்து பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்லைட்ல நாம நேத்து ஈவினிங் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்ட் லெவல்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். நேத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருந்தாரு. சோ அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஈரான் மீதான வார் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வந்து முடிஞ்சிரும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாவே இந்த வார் வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த அப்டேட்னால ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரே நாள்ல ஒரு பயங்கரமான வொலட்டாலிட்டியை வந்து சந்திச்சிருக்கு. $119 பர் பேரல் அப்படின்னு இருந்த இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இப்போ $89 பர் பேரல் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல $80 கிட்ட வந்து வந்திருந்தது. சோ அங்க இருந்து திரும்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி $89 பர் பேரல் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. சோ இது வந்து ஒரே நாள்ல 120ல இருந்து 89 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபாலா வந்து பார்க்கப்படுது. சோ இதனால நேத்து நாஸ்டாக் 100 வந்து 1.5% கிட்ட அப்பா இருந்தது. சோ இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கலாம். சோ கிஃப்ட் நிஃப்டி இப்ப வரைக்குமே 1.5% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவா ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஏன்னா ஆயில் பிரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா அது ஓவராலா இன்ஃபிளேஷன் குறித்த ஃபியர்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் பூஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நிப்டில கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஒரு புல் பேக் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சோ இன்னைக்கு மார்க்கெட் அப்வர்ட் மூவ்மெண்ட் இருந்தாலுமே அந்த 24,500 உடைச்சா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல சப்போர்ட்டா பார்த்தோம் அப்படின்னா 23,500 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் டேட்டா எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் புல் பேக் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இதே லெவல்ல இருக்கா, இங்க இருந்து வந்து இன்னும் குறையுதா அப்படிங்கறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இந்த வாரம் ஃபுல்லா இருக்கும். சோ டெய்லி வந்து அமெரிக்கால என்ன மாதிரியான அப்டேட் வருது, ஈரான் வந்து அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து தான் ஆயில் பிரைஸ்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து பேங்க் செக்டார்ல ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே இந்த அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது இல்ல அப்படிங்கிறதுக்காக கலெக்ட் பண்ண ஃபீ மட்டுமே லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 11,000 கோடி வந்து பண்ணிருக்காங்க பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் HDFC பேங்க் வந்து 3,800 கோடி வந்து இந்த ஃபீயா வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் வந்து 2,700 கோடியும், ஐசிஐசிஐ பேங்க் வந்து 1,200 கோடியும் வந்து இந்த ஃபைன் மூலமா மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த பேங்க்ல நாம நேத்து வீடியோல வந்து HDFC பேங்க்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 1 மந்தா நல்ல ரேலி கொடுத்திருந்த இந்த பேங்க் பங்குகள்ல கடந்த ஒரு வாரமா நல்ல கரெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுல குறிப்பிட்ட பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருந்ததுக்கு அப்புறம் 700 ரூபாய் வரைக்கும் இந்த ஷேர் வந்து போயிருந்தது. பட் ஆனா அங்க இருந்து இப்ப கரெக்ட் ஆகி 600 ரூபாய்க்குள்ள வந்து வந்திருக்கு. சோ இதுலயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு, நல்ல ஒரு வேல்யூ பையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இதோட புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 630 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. சோ புக் வேல்யூக்கு கீழே தான் வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ ஆனா இந்த பிரஷர் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா திரும்ப இந்த பேங்க்லயும் வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்த லெவல்ல ஒரு நல்ல ஒரு வேல்யூ பையா வரைக்கும் இந்த பேங்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்றேன். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் இதுவுமே 42 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. சோ திரும்ப இந்த லாஸ்ட் 1 வீக்ல மார்க்கெட்டோட ஃபால்ல 38 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து இருக்கு. சோ இதுவுமே ஒரு நல்ல அக்குமுலேஷன் லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் பாக்குறேன். அடுத்து கர்நாடகா பேங்க், இந்த பேங்க் வந்து ரொம்ப வந்து ஒரு மூவ்மெண்டே கொடுக்காம இருந்த ஒரு பேங்க். ஆனா ஒரு 216 217 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருந்து திரும்ப கரெக்ட் ஆகி 205 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து இருக்கு. சோ இந்த பேங்க்ஸ் எல்லாமே கடந்த ஒரு வாரத்துல ஒரு 5%ல இருந்து 10% வரைக்கும் கரெக்ட் ஆகி ஒரு நல்ல வேல்யூ பை என்ட்ரிக்குள்ள வந்திருக்கிறதா வந்து நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்றேன். அடுத்து இந்த வார் சிச்சுவேஷனால இந்தியால இருந்து
இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு போற எக் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக் ரிலேட்டட் கம்பெனிஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ். கடந்த ஒரு மாசத்துல இந்த ஷேர் வந்து 25% கிட்ட கரெக்டா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா குவார்டர்ஸ்லயுமே இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது சூப்பரா இருந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டா வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றதுனால இதுல நடந்த டிஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது இந்த கம்பெனியை பாதிச்சிருக்கு. பட் ஆனா இதையுமே நான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறேன். 146 ரூபாய் பிரைஸ்ல வந்து இப்போதைக்கு இருக்கு. ஸோ அப்பப்போ ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து இந்த ஷேரை நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து டெக் மகேந்திரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோசியல் மீடியால கம்பெனில இருந்து 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி டெக் மகேந்திரா வந்து அந்த ரிப்போர்ட் வந்து டினை பண்ணியிருக்காங்க. அடுத்து டிசிஎஸ்ல 2 அப்டேட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா டிசிஎஸ் அமெரிக்கால வந்து ஜெமினி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த சென்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ பவர் மேனுஃபேக்சரிங்க ஆக்சிலரேட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து டிசிஎஸ் வந்து அந்த டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டிபிஜி வந்து when people start to think, well, this could be the beginning of something really bad, it could be even a World War III situation, it could be a return to the Cold War. Does any of that ever go through your mind? Well, if you tell me all of that's going to happen, I will still be buying the stock. You're going to invest your money in something over time. The one thing you could be quite sure of is if we went into some very major war, the value of money would go down. I mean, that's happened in virtually every war that I'm aware of. So the last thing you'd want to do is hold money during a war. And you might want to own a farm, you might want to own an apartment house, you might want to own securities. But I mean, during World War II, the stock market advanced, and the stock market is going to advance over time. American businesses are going to be worth more money. Now, dollars are going to be worth less, so that money won't buy you quite as much. But you're going to be a lot better off owning productive assets over the next 50 years than you will be owning pieces of paper, or I might throw in bitcoins. சோ இந்த வீடியோல பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா வார் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நடக்கும்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சோ இதனால மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வரும். பட் ஆனா இந்த மாதிரியான வார் சிச்சுவேஷன்ல ரூபாவோட வேல்யூ அப்படிங்கிறதும் கீழே விழுகும். சோ இந்த மாதிரியான டைம்ல ப்ரொடக்டிவ் அசெட்ஸ் ஆன கோல்டு ஸ்டாக் இந்த மாதிரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்வ் ரேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.